தம்பி, என்ன திடீரென்று ஸ்லோவா போற? நிப்பாட்ட போறியா? அம்மா அன்னைக்கு சொன்னேன் அந்த பிள்ளைய பற்றி. அவள் வாராள், அதுதான் ஸ்லோ பண்ணினான். பெயர் மயூரி அம்மா. உங்களோட புட்டும் இறைச்சிக்கறியும் நல்லா இருக்குன்னு சொன்னவள் என்று சொன்னேன். வணக்கம் வண்டி. எங்க அம்மா தனியா போற? அம்மாவோட வந்திருக்கலாமே. எனக்கு அம்மா இல்லையண்டி, அப்பாவும் நானும் தங்கச்சியும் தான். நான் கடைக்கு வந்தேன். நான் பான் வேண்டி கொண்டு போறேன். எனக்கு இவன் சொல்லலையே அம்மா, அதுதான் எனக்கு தெரியாம கேட்டு போட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் மயிரனிட்ட மத்தியானத்துக்கு உனக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்து வரணும்மா. ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சா நல்லா பேச்சு தருவார். எனக்கு வேணாம் வேண்டி, அது பிரச்சனை இல்லை. அப்பா பேசினா நான் வந்து கதைப்பேன், சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அங்கே வீட்டை வேலையா இருக்கிறேன். நான் போனா தான் உதவியா இருக்கும். நாங்க வெளிக்கிறோம். மயூரன், வண்டி ஏடு தம்பி. சரி அண்டி, பாய். மயூரன் பாய். அக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா, உனக்கு இப்படி ஒரு மாமி கிடைச்சதுக்கு. ஆனா நீ நல்லா வாய்க்கு ருசியா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு தான் களைச்சு போய் கெம்பசால வார மாதிரி வாரனியா? நான் வேற உனக்கு டீ எல்லாம் போட்டு தந்தனே அக்கா. அவ நல்ல மாமியார் தான், ஆனா நானும் வந்து நல்ல மருமகள் தானே. நான் கிடைக்க அவை கொடுத்து வச்சிருக்கணும். மாத்தலாம் என்ன மாத்தலாமா? நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அக்கா. பிறகு என்ன நடந்தது? பிறகு இப்ப அத்தான் உனக்கு லவ் சொன்னாரு. மயூரி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மயூரன். மயூரி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. லவ் யூ.